அது மதுரையின் ஒரு இதமான மற்றும் மகிழ்ச்சியான காலை பொழுது. அண்ணா நகர் போன்ற மிகவும் பணக்கார மற்றும் அமைதியான பகுதியில் இருந்த இளவரசி இல்லம் என்ற அந்த அரண்மனை போன்ற பங்களாவின் வளாகத்தில் அதிகாலை பனியின் தாக்கம் இன்னும் லேசாக தெரிந்து கொண்டிருந்தது. தோட்டத்தில் இருந்த பசுமையான புல்வெளியில் தேங்கியிருந்த பனித்துளிகள் இள வெயிலில் வைரங்களைப் போல பிரகாசித்து கொண்டிருந்தன. இந்த அழகான சூழ்நிலையிலும் பங்களாவிற்குள் மட்டும் எப்போதும் போல ஒரு தனித்துவமான ஒழுங்குமுறை மிகுந்த பரபரப்பு நிலவி கொண்டிருந்தது. இந்த பங்களா மதுரையின் புகழ்பெற்ற கட்டுமான தொழிலதிபரும் கதிர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் முழு முதலாளியுமான 50 வயது கதிர் என்பவருடையது. கதிர் என்றாலே மதுரையின் ரியல் எஸ்டேட் சந்தையில் ஒரு செல்வாக்கு மிக்க மற்றும் மரியாதைக்குரிய பெயர். பூஜ்ஜியத்தில் இருந்து தனது உலகத்தை உருவாக்கிய இந்த மனிதர் தனது கடின உழைப்பு, புத்திசாலித்தனம் மற்றும் கடுமையான ஒழுக்கத்தின் பலத்தால் இந்த பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பியிருந்தார். 50 வயதை எட்டியிருந்த போதிலும் தினசரி உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடு காரணமாக அவரது உடலில் ஒரு இளைஞனையும் வெட்கப்பட வைக்கும் அளவிற்கான சுறுசுறுப்பும் முகத்தில் ஒரு கூர்மையான பொலிவும் இருந்தது. அவருடைய வார்த்தை என்றால் மதுரை சந்தையில் கல்லின் மேல் எழுதப்பட்ட எழுத்து போன்றது. இன்றைய காலை பொழுது அவருக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது. தஞ்சாவூர் பகுதியில் உள்ள ஒரு பெரிய குடியிருப்பு திட்டத்தின் இறுதி ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக இருந்தது. அதற்காக கதிர் தனது படுக்கை அறையில் இருந்து தயாராகி கீழே வரவேற்பறைக்கு வந்தார். உடலில் கச்சிதமாக பொருந்தும் அடர் நீல நிற டிசைனர் சூட், கண்களில் ஒரு விதமான வணிக ரீதியான பிரகாசம் மற்றும் கையில் விலை உயர்ந்த லெதர் லேப்டாப் பை. உணவு மேஜைக்கு அருகில் அவருடைய இரண்டாவது மனைவி மாதவி நின்று கொண்டிருந்தாள். கதிரின் முதல் மனைவி மறைந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மாதவியை திருமணம் செய்து கொண்டார். மாதவி அவரை விட 15 வயது இளையவள். பார்ப்பதற்கு ஒரு திரைப்பட நடிகையைப் போல மிகவும் அழகானவள், வசீகரமானவள் மற்றும் கவர்ச்சியானவள். ஆனால் அவளது இந்த அழகு திரைக்கு பின்னால் பணம் மற்றும் அதிகாரத்தின் மீதான ஒருபோதும் முடியாத பேராசை மறைந்திருந்தது. இதை பற்றிய ஒரு சிறு துளி கற்பனை கூட கதிருக்கு இதுவரை வந்ததில்லை. வாழ்த்துக்கள் கதிர். மாதவி தன் முகத்தில் ஒரு மிக இனிமையான அன்பான புன்னகையை வரவழைத்து கொண்டு அவருக்கு விடை கொடுத்தாள். நன்றி மாதவி, நான் வர மாலை நேரமாகும், நீ சாப்பிட்டு விடு என்று கூறிக்கொண்டே கதிர் தனது வழக்கமான கம்பீரத்துடன் பங்களாவின் முக்கிய நுழைவாயில் வழியாக வெளியேறினார். முகப்பு படிகளில் இறங்கும்போது அவருக்கு முன்னால் அவரது ஆடம்பரமான மெர்சிடிஸ் கார் நின்று கொண்டிருந்தது. காரின் இன்ஜின் ஓடிக்கொண்டிருக்கும் மிகவும் மெதுவான மற்றும் அமைதியான சத்தம் கேட்டது. காரின் அருகில் அவருடைய டிரைவர் வழக்கமான ஒழுக்கத்துடன் பின்பக்க கதவை திறந்து தன் முதலாளியின் வருகைக்காக காத்திருந்தான். கதிர் தன் கைபேசியை சோதித்தபடி தன் சொந்த சிந்தனைகளில் மூழ்கியவாறே காரை நோக்கி நடக்கத் தொடங்கினார். அவர் சில அடிகள் மட்டுமே தள்ளியிருந்தார். அதற்குள் திடீரென பங்களாவின் இடது பக்கம் இருந்த அடர்ந்த ரோஜா செடிகளுக்கு பின்னால் இருந்து ஒரு சிறு உயிர் ஓடி வந்து அவருக்கு முன்னால் நின்றது. அவன் முகிலன். கடந்த 5 வருடங்களாக அந்த பங்களாவில் வேலை செய்யும் பணிப்பெண் சுமதி என்பவளின் 10 வயது மகன். அவன் மிகவும் புத்திசாலியான சுறுசுறுப்பான சிறுவன். கதிர் அடிக்கடி அங்குமிங்கும் செல்லும்போது அவனது படிப்பை பாராட்டி ஊக்கப்படுத்துவது வழக்கம். ஆனால் இன்றைய முகிலன் எப்போதும் போல தெரியவில்லை. அவன் உடலில் ஒரு பழைய நிறம் மங்கிய டிஷர்ட் இருந்தது. அவனது தலைமுடி கலைந்திருந்தது. முகத்தில் வியர்வை துளிகள் அரும்பியிருந்தன. அவன் ஏதோ ஒரு பயங்கரமான பேயை கண்டவன் போல நடுங்கிக் கொண்டிருந்தான். முகிலன் எதை பற்றியும் கவலைப்படாமல் நேராக முன்னால் பாய்ந்து கதிரின் டிசைனர் சூட்டின் கையை இறுக பற்றி கொண்டான். ஐயா, அவனது குரல் கரகரப்பாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு வகையான பிடிவாதமும் மரண போராட்டத்திற்கு நிகரான கெஞ்சலும் இருந்தது. ஐயா, காரில் ஏறாதீர்கள். திடீரென ஏற்பட்ட இந்த அதிர்ச்சியால் கதிர் அங்கேயே ஸ்தம்பித்து நின்றார். தன் கையை இறுக பற்றி இருந்த அந்த சிறுவனை பார்த்தார். ஆரம்பத்தில் கதிர் அந்த சிறுவன் ஏதோ விளையாடுகிறான் அல்லது அவனுக்கு ஏதாவது தேவைப்படுகிறது என்றுதான் நினைத்தார். என்னடா ஆச்சு தங்கம், ஏன் இப்படி திடீரென்று குறுக்கே வருகிறாய்? கையை விடுடா, எனக்கு இன்றைக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்கிறது, நாம் சாயங்காலம் பேசலாம் என்று கதிர் தன் வழக்கமான நிதானமான குரலில் அவனுக்கு புரிய வைக்க முயன்றார். ஆனால் முகிலன் கையை விடவில்லை. அவனது பிடி இன்னும் இறுகியது. பயத்தினால் வெளுத்து போயிருந்த தன் பெரிய கண்களை கதிரின் கண்களோடு நேருக்கு நேர் பொருத்தி கிட்டத்தட்ட முணுமுணுக்கும் குரலில்,
ஆனால் மிக தெளிவாக கூறினான். ஐயா, அவர் நம்ம வடிவேலு மாமா இல்லை, அவர் யாரோ வேற ஆள். நீங்கள் அந்த பக்கமாக காரில் போகாதீர்கள் ப்ளீஸ் ஐயா. கதிரின் நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. முகிலனின் கண்களில் தெரிந்த அந்த ஆழமான உண்மையான பயத்தை அவர் கண்டார். அந்த பயம் நிச்சயமாக ஒரு சிறுவனின் குறும்புத்தனம் அல்ல. அது ஏதோ ஒரு பயங்கரமான யதார்த்தத்தை உணர்த்துவதாக இருந்தது. ஒரு தந்திரமான தொழிலதிபரின் கூர்மையான பார்வை கதிரின் கண்களில் மின்னியது. அவர் முகிலனை ஒதுக்கி தள்ளாமல் மெதுவாக தன் தலையை திருப்பி நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்த அந்த டிரைவரை பார்த்தார். டிரைவர் தன் தலையில் எப்போதும் போல அதே தொப்பியை அணிந்திருந்தான். உடலில் அதே வெள்ளை நிற சீருடை இருந்தது. அவனது உயரம் மற்றும் உடல் அமைப்பு அப்படியே வடிவேலை ஒத்திருந்தது. தூரத்திலிருந்து பார்ப்பவர் எவருக்கும் அவன் வடிவேலுதான் என்று தோன்றும். கடந்த 15 வருடங்களாக வடிவேலு தான் காரின் மிகவும் நம்பிக்கையுரிய டிரைவர் மற்றும் ஒரு வகையில் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராகவே இருந்தார். கதிர் தன் பார்வையை இன்னும் கூர்மையாக்கினார். அவர் அந்த டிரைவரின் முகத்தை பார்க்க முயன்றார். ஆனால் அவன் தன் தொப்பியை சற்று கீழே இழுத்து முகத்தை மறைத்திருந்தான். அதன் பிறகு கதிரின் பார்வை காரின் கதவு மேல் வைக்கப்பட்டிருந்த டிரைவரின் இடது கையின் மீது சென்றது. அந்த நொடியில் கதிரின் நெஞ்சில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அவரது காலடி நிலம் ஒரு கணம் நழுவியது போல் இருந்தது. வடிவேலுவின் இடது கையில் எப்போதும் ஒரு தடிமனான பழைய வெள்ளி காப்பு இருக்கும். அந்த காப்பு அவரது மறைந்த தந்தை அவருக்கு கொடுத்தது. வடிவேலு காரை கழுவும் போதோ அல்லது தூங்கும் போதோ கூட அந்த காப்பை கலற்றவே மாட்டார். கதிர் பல முறை அந்த காப்பை வைத்து வடிவேலுவை அன்போடு கேலி செய்ததும் உண்டு. நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்த அந்த மனிதனின் இடது கையில் அந்த வெள்ளி காப்பு இல்லை. கதிர் போன்ற மிகவும் புத்திசாலியான ஒரு மனிதனுக்கு இந்த ஒரு கவனிப்பே போதுமானதாக இருந்தது. அவரது உயிர் பிழைக்கும் உள்ளுணர்வு அந்த கணமே விழித்து கொண்டது. ஏதோ ஒரு பயங்கரமான தவறு நடக்கிறது என்பதை அவரது மூளை உணர்ந்தது. அவர் சற்றும் பதற்றமடையாமல் தன் முகபாவனைகளை இயல்பாக வைத்து கொண்டார். காரின் அருகில் நின்று கொண்டிருக்கும் அந்த போலி டிரைவருக்கு தான் தன்னை அடையாளம் கண்டுவிட்டார் என்ற சந்தேகம் சிறிதும் வந்துவிடக்கூடாது என்பதில் கதிர் கவனமாக இருந்தார். அவர் மெதுவாக முகிலின் தோள் மீது கை வைத்தார். என் கூட வா என்று மிக மெதுவான குரலில் கூறியபடி முகிலனை தோட்டத்தின் ஒரு மூலைக்கு அழைத்து சென்றார். அங்கு அசோகா மற்றும் சைப்ரஸ் மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்தன. அங்கிருந்து நுழைவாயிலில் இருக்கும் டிரைவரால் இவர்களை பார்க்க முடியாது. அங்கு சென்றதும் கதிர் கீழே குனிந்து முகிலனின் கண்களை நேராக பார்த்தார். இப்போது அவரது குரல் ஒரு கடுமையான விசாரணை அதிகாரி போல இருந்தது. அதே சமயம் அந்த சிறுவனை பயமுறுத்தாதவாறும் இருந்தது. முகிலன், என்னை பார், பயப்படாமல் நிதானமாக சொல். அவன் வடிவேலு மாமா இல்லை என்று உனக்கு எப்படி தெரியும்? நீ ஏன் இவ்வளவு பயந்திருக்கிறாய்? முகிலன் ஒரு பெருமூச்சு விட்டான். அவனது சிறிய உதடுகள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஐயா, நேற்று இரவு நான் தண்ணீர் குடிப்பதற்காக எழுந்தேன். அம்மா தூங்கி கொண்டிருந்தாள். விளக்குகள் எதுவும் எரியவில்லை. அதனால் நான் பின்வாசல் வழியாக சமையலறைக்கு வந்தேன். அப்போது எனக்கு பின் தோட்டத்திலிருந்து யாரோ பேசும் சத்தம் கேட்டது. முகிலன் நிறுத்தினான். அடுத்த விஷயத்தை சொல்வதற்கு அவனுக்கு தொண்டை வறண்டது. கதிர் அவனுக்கு தைரியம் ஊட்டினார். சொல்லுடா தங்கம், பயப்படாமல் சொல், நான் இருக்கிறேன். அங்கே 2 பேர் இருந்தார்கள் ஐயா. ஒருத்தர் அந்நிய மனிதர், அவரோட குரலை நான் அதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லை. இன்னொருத்தர் மாதவி மேடம். மாதவியா? கதிரின் இதய துடிப்பு ஒரு கணம் நின்றது. முகிலன் தொடர்ந்து கூறினான். அந்த மனிதன் மேடத்திடம் சொல்லி கொண்டிருந்தான், நாளை காலைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்து விட்டன. வடிவேலுவை நான் வழியிலிருந்து அகற்றிவிட்டேன். என் ஆள் தான் காரை ஓட்டுவான். அவன் காரை நேராக கொடைக்கானல் மலைப்பாதையை நோக்கி தான் கொண்டு போவான் என்று சொன்னான். ஐயா, அவர்கள் உங்களை பற்றி தான் பேசி கொண்டிருந்தார்கள். மேடம் சிரித்து கொண்டே சொன்னார்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் விபத்து ரொம்ப இயற்கையாக நடந்த மாதிரி இருக்க வேண்டும். அந்த 50 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்தில் எனக்கு எந்த காரையும் வரக்கூடாது. நாளைக்கே அவனோட கதையை முடிச்சாகணும் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் யாரோ தன் தலையில் சுத்தியலால் ஓங்கி அடிப்பது போல் கதிருக்கு இருந்தது. எந்த மனைவியை தான் இவ்வளவு நம்பினாரோ, யாருடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றினாரோ, அவளே தன் மரணத்திற்காக இவ்வளவு குளிர்ந்த இரத்தத்துடன் சதி திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறாள். கதிரின் உடலில் இரத்தம் கொதித்தது. ஒருபுறம் அளவற்ற துக்கமும் மறுபுறம் கோப கனலும் அவரது மனதில் எரிமலை போல் வெடித்தது. ஆனால் இந்த தருணத்தில் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி விடக்கூடாது என்பதை அவர் உணர்ந்தார். முகிலன், கண்ணா, நீ கேட்டதெல்லாம் உண்மைதானே? நீ ஏதும் கனவு காணவில்லையே என்று கதிர் மிகவும் கனத்த குரலில் கேட்டார். அவராலேயே தன் சொந்த காதுகளையே நம்ப முடியவில்லை. ஒரு 10 வயது சிறுவன் இவ்வளவு பெரிய
பயங்கரமான சதி திட்டத்தை புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை எவரும் எளிதில் நம்பியிருக்க மாட்டார்கள். அப்போது முகிலனின் கண்களில் இருந்த பயம் மறைந்து அங்கே ஒரு வகையான உறுதி பிறந்தது. அவன் தன் பழைய டீஷர்ட்டின் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்தான். அவனது கை வெளியே வந்தபோது அவனது அந்த சிறிய உள்ளங்கையில் ஒரு பழைய திரை உடைந்து பக்கவாட்டில் செலோடேப் போட்டப்பட்ட மொபைல் ஃபோன் இருந்தது. அது சுமதியின் பழைய ஃபோன். முகிலன் பாட்டு கேட்பதற்காக அவள் அதை அவனிடம் கொடுத்திருந்தாள். முகிலன் கதிரின் கண்களை நேராக பார்த்து அந்த ஃபோனை அவரிடம் நீட்டி மிகுந்த உறுதியோடு கூறினான், ஐயா, எனக்கும் ஆரம்பத்தில் நம்பிக்கை வரவில்லை. அதனால்தான் நான் அதை எல்லாவற்றையும் இந்த ஃபோனில் ரெக்கார்டு பண்ணினேன். நண்பர்களே, சில நேரங்களில் கடவுள் நம் உயிரை காப்பாற்ற ஏதோ ஒரு பெரிய மனிதனை அனுப்ப மாட்டார். மாறாக இப்படி ஒரு விவரம் அறியாத பச்சிலம் குழந்தையை தான் முன்னால் அனுப்புவார். பணத்திற்காக உறவுகளின் நம்பிக்கையை உடைக்கும் மனிதர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முகிலனின் அந்த சிறிய கையில் இருந்த அந்த பழைய உடைந்த மொபைல் கதிருக்கு இந்த நொடியில் ஒரு வெடிகுண்டை போல தோன்றியது. கதிர் நடுங்கும் கைகளால் அந்த மொபைலை தன் கையில் வாங்கி கொண்டார். மொபைல் திரையில் ஒரு ஆடியோ ஃபைல் தெரிந்தது. சுற்றிலும் பரவியிருந்த அந்த காளையின் நிசப்தம் இப்போது கதிரை விழுங்க வருவது போல் இருந்தது. தோட்டத்தில் இலைகளின் சலசலப்பும் தூரத்திலிருந்து கேட்கும் ஏதோ ஒரு பறவையின் சத்தமும் தவிர அங்கே ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. கதிர் தன் மூச்சை அடக்கி கொண்டு விரலால் அந்த ரெக்கார்டிங்கை பிளே செய்தார். ஆரம்பத்தில் சில நொடிகள் வெறும் கரகரப்பு சத்தம் மட்டுமே கேட்டது. அதன் பிறகு அந்த துரோக குரல் ஒலித்தது. அந்த குரல் கதிரின் வாழ்க்கையில் இருந்த அனைத்து அழகான நம்பிக்கைகளையும் சுக்குநூறாக உடைத்து எறிந்தது. நீ எல்லாவற்றையும் சரியாக சரிபார்த்து விட்டாய் தானே வினோத்? நாளைக்கு எந்த தப்பும் நடந்து விடக்கூடாது. எனக்கு இந்த பிளானில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அது மாதவியின் குரல். எந்த ஒரு தேனொழுகும் இனிமையான குரலால் அவள் கதிரை மயக்கி இருந்தாலோ அதே குரல் இப்போது ஒரு விஷப்பாம்பை போல சீறி கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து ஒரு மிக குளிர்ந்த இரக்கமற்ற ஆண் குரல் அந்த ரெக்கார்டிங்கில் எதிரொலித்தது. அவன் அந்த வினோத்தாக இருக்க வேண்டும். மாதவி, நீ வினோத்தை நம்பு. என் ஆட்கள் பக்கா ஆட்கள். நாளை காலை கதிர் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் நேராக என் ஆள் நிற்கும் காரில் தான் ஏறுவான். அவனோட அந்த பழைய டிரைவர் வடிவேலுவை ஒரு போலீஸ் செய்தி சொல்லி நான் ஏற்கனவே அவனோட சொந்த ஊருக்கு புறப்பட வைத்து விட்டேன். என் டிரைவர் காரை மதுரையிலிருந்து நேராக கொடைக்கானல் மலைப்பாதைக்கு கொண்டு போவான். அந்த மலைப்பாதையில் எப்படியும் பழங்கால சூழலும் பனிமூட்டமும் இருக்கும். அங்கே இருக்கிற ஒரு ஆபத்தான ஆழமான பள்ளத்தாக்கு வளைவில் காரோட பிரேக் ஃபெயில் ஆகிவிட்டது என்று ஒரு நாடகத்தை உருவாக்குவோம். கார் நேராக 500 அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் தலைகீழ விழும். போஸ்ட்மார்டம் அறிக்கையில் இது வெறும் ஒரு துரதிர்ஷ்டவசமான விபத்து மரணம் என்று நிரூபிக்கப்படும். போலீஸுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராது. மொபைலில் இருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் கதிரின் காதுகளில் உருகிய ஈயத்தை ஊற்றுவது போல் இருந்தது. கதிரின் கண்கள் அகல விரிந்தன. உடல் சிலிர்த்தது. ரெக்கார்டிங் தொடர்ந்து ஓடியது. மாதவி லேசாக சிரிக்கும் சத்தம் கேட்டது. குட், வெரி குட். எனக்கு இப்போது அந்த 50 கோடி ரூபாய் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறது. போன வருடம்தான் என் பிடிவாதத்திற்காக அவர் அந்த ஆக்சிடென்டல் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தார். அதோட முழு 50 கோடி ரூபாயும் எனக்கே கிடைக்க வேண்டும். இந்த நிறுவனத்தோட உரிமையும் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் என் பெயருக்கே மாற வேண்டும். வினோத்தின் குரல் மீண்டும் கேட்டது. ஆனால் மாதவி, இத்தனை வருடமாக அந்த மனுஷன் உன்மேல உயிரையே வைத்திருக்காரே, உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுகிறாரே, உனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் கூட வருத்தமாக இல்லையா? உனக்கு எந்த ஒரு உணர்வுபூர்வமான தவிப்பும் இல்லையா? இதற்கு மாதவி அளித்த பதிலை கேட்ட கதிரின் நெஞ்சம் அப்படியே சுக்குநூறாக உடைந்தது. மாதவி மிகுந்த குளிர்ச்சியோடும் அலட்சியத்தோடும் கூறினாள், உணர்வுபூர்வமான உறவா? என்ன உணர்வுபூர்வமான உறவு வினோத்? எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பும் இல்லை. சொல்லப்போனால் எப்போதுமே அப்படி இருந்தது இல்லை. அவர் எனக்கு வெறும் ஒரு ஏடிஎம் மிஷின் மட்டும்தான். எனக்கு அவருடைய சொத்து மட்டும்தான் வேண்டும். அந்த கிழவன் நாளைக்கு செத்தால் என்ன, இன்றைக்கே செத்தால் என்ன, எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. சொல்லப்போனால் எனக்கு அவரிடமிருந்து விடுதலையே கிடைக்கும். ரெக்கார்டிங் இத்துடன் முடிவடைந்தது. மொபைலின் திரை இருண்டது. ஆனால் கதிரின் கண்களுக்கு முன்னால் ஒட்டுமொத்த உலகமே இருண்டது போல் இருந்தது. அவரது காலடி நிலமே பிளந்தது போல் தோன்றியது. மூச்சு திணறியது. கதிர், எந்த மனிதன் தன் 20வது வயதில் வெறும் 100 ரூபாயை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு மதுரையில் காலடி எடுத்து வைத்தாரோ, வெயிலிலும் மழையிலும் செங்கற்களை தூக்கியதிலிருந்து மதுரையின் மிகப்பெரிய கட்டுமான சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது வரையிலான அசாத்திய போராட்டத்தை கண்டாரோ, அந்த மனிதன் இன்று தன் சொந்த தோட்டத்திலேயே ஒரு மரத்திற்கு பின்னால் நிலைதடுமாறி நின்று கொண்டிருந்தார். அவர் மாதவியை கண்ணை மூடிக்கொண்டு காதலித்திருந்தார்.
முதல் மனைவியின் மறைவிற்கு பிறகு ஏற்பட்ட தனிமையை மாதவி தான் போக்கியிருந்தாள். அவளுக்காக அவர் வெளிநாட்டிலிருந்து விலை உயர்ந்த கார்களை வாங்கி கொடுத்தார். அவள் பெயரில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஃப்ளாட்டுகளை வாங்கினார். இன்று வீட்டை விட்டு வெளியேறும்போது அவள் காட்டிய அதே அன்பான ஆல் தி பெஸ்ட் என்ற வார்த்தைகள் அனைத்தும் ஒரு பயங்கரமான போலி வேடம். அவளது அந்த இனிமையான புன்னகைக்கு பின்னால் தன் சொந்த குருதிக்கான தாகம் மறைந்திருந்தது என்ற எண்ணம் கதிரின் மூளையை செயலிழக்க செய்தது. அவரது கண்களின் ஓரங்களில் கண்ணீர் கசிந்தது. ஆனால் அது ஒரே ஒரு கணம்தான். அடுத்த கணமே காயம்பட்ட ஓர் உணர்ச்சி வசப்பட்ட கணவனின் இடத்தில் ஒரு மிக கடுமையான, இரக்கமற்ற மற்றும் தந்திரமான தொழிலதிபர் வந்து நின்றார். தினமும் மக்களின் பாக்கெட்டுகள் நறுக்கப்படும் அந்த போட்டி நிறைந்த ரியல் எஸ்டேட் சந்தையில் இத்தனை காலம் சிங்கம் போல் நிலைத்து வாழ்ந்த புலி அவர். யாரோ ஒருவர் தன்னை அழித்து தன் சொத்தை கொள்ளையடிக்க பார்க்கிறார்கள் என்ற எண்ணமே அவருக்குள் இருக்கும் உண்மையான போராட்ட குணத்தை விழித்தல செய்ய போதுமானதாக இருந்தது. கதிரின் கண்களில் இருந்த கண்ணீர் திடீரென மறைந்து அங்கே ஒரு பயங்கரமான கோப நெருப்பு மூண்டது. முகத்தசைகள் இறுகின. அவர் அந்த மொபைலை மீண்டும் முகிலனின் கைகளில் கொடுத்தார். முகிலன் இன்னும் பயந்திருந்தான். கதிர் அவனது இரு தோள்களையும் பற்றி கொண்டு மிகவும் தீவிரமான ஆனால் நம்பிக்கையூட்டும் குரலில் கூறினார், முகிலன் கண்ணா, நீ இன்றைக்கு செய்த காரியத்தை வேறு யாராலையும் செய்திருக்க முடியாது. நீ ஒரு தகப்பனோட, ஒரு மனுஷனோட உயிரை காப்பாற்றியிருக்கிறாய். ஆனால் இப்போது நீ நான் சொல்லும் ஒரு வேலையை கேட்க வேண்டும். நீ இங்கிருந்து நேராக அவுட் ஹவுஸில் இருக்கும் உன்னுடைய அம்மா கிட்ட போ. உங்கள் அறைக்குள்ளேயே போய் கதவை உள்பக்கமாக தாழ்பால் போட்டுக்கொள். நானாக வந்து கூப்பிடும் வரைக்கும் வெளியே வரக்கூடாது. யாரிடமும், ஏன் உங்கள் அம்மாவிடம் கூட இப்போது எதையும் சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் விட முக்கியமாக மாதவி மேடம் முன்னாடி நீ எதையோ கேட்டுவிட்டாய் அப்படி என்று ஒரு சின்ன சந்தேகம் கூட வந்துவிடக்கூடாது. புரிந்ததா? முகிலன் வேகமாக தலையசைத்தான். அவனது கண்களில் இப்போது முதலாளி மீது மிகுந்த மரியாதை தெரிந்தது. அவன் சத்தம் இல்லாமல் அங்கிருந்து பின்பக்கமாக நழுவி சென்றான். முகிலன் சென்ற பிறகு கதிர் தன்னை தேற்றிக் கொண்டார். தன் சூட்டின் காலரை சரி செய்தார். முகத்தில் இருந்த அந்த அதிர்ச்சியான பாவனையை துடைத்தெறிந்து விட்டு ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டார். அவரது இதய துடிப்பு வேகமாக இருந்தது. ஆனால் முகத்திலோ ஒரு விசித்திரமான அமைதி குடிகொண்டிருந்தது. புயலுக்கு பின்வரும் அமைதி அல்ல, இது புயல் வீசுவதற்கு முன் வரும் பயங்கரமான அமைதி. கதிர் மெதுவாக காலடி எடுத்து வைத்து மீண்டும் பங்களாவின் பிரதான நுழைவாயிலை நோக்கி வந்தார். கேட்டில் நின்று கொண்டிருந்த அந்த போலி டிரைவர் இன்னும் காத்து கொண்டிருந்தான். கதிர் அவனை ஒரு வக்கிர பார்வையோடு பார்த்தார். ஆனால் எந்த ஒரு எதிர்வினையும் காட்டாமல் மீண்டும் பங்களாவிற்குள் நுழைந்தார். வரவேற்பறையில் நுழைந்ததும் அவர் பார்த்தார், மாதவி அதே விலை உயர்ந்த இத்தாலியன் சோபாவில் மிகவும் சொகுசாக அமர்ந்து கொண்டு ஒரு ஃபேஷன் மேகசின் பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தாள். அவளது கூந்தல் அவிழ்த்து விடப்பட்டிருந்தது. முகத்தில் அதே அமைதியான அப்பாவியான பாவனை. கதிரை கண்டதும் அவள் சற்று ஆச்சரியத்துடன் தன் புருவங்களை உயர்த்தினாள். அட, நீங்கள் இன்னும் போகவில்லையா? ஏன் இப்படி திரும்ப வந்து விட்டீர்கள் என்று அவள் மிகவும் இயற்கையாக கேட்டாள். அவளது குரலில் அக்கறை இருப்பது போல் தொனித்தது. கதிரின் மனதில் இப்போதே இவள் கழுத்தை பிடித்து உண்மையை உலுக்கி கேட்கலாமா, அவளது அந்த போலி முகமுடியை கிழித்தெறியலாமா என்று தோன்றியது. அவரது முஷ்டிகள் தானாகவே இறுகின. ஆனால் இல்லை, எதிரியை ஏமாற்றத்தில் வைத்திருப்பது தான் போர்க்களத்தின் முதல் விதி. கதிர் தன் உணர்ச்சிகள் மீது ஒரு இரும்பு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார். அவர் தன் முகத்தில் எப்போதும் போல ஒரு லேசான புன்னகையை வரவழைத்து கொண்டு மிகவும் இயல்பாக கூறினார், ஒன்றுமில்லை மாதவி, தஞ்சாவூர் திட்டத்தின் மிக முக்கியமான ஃபைல் ஒன்றை என் படிப்பு அறையிலேயே மறந்து வைத்து விட்டேன். அந்த ஃபைல் இல்லாமல் இன்றைய மீட்டிங் நடக்க முடியாது. அதனால் தான் திரும்பி வந்தேன். மாதவியின் முகத்தில் ஒரு கணம் லேசான ஏமாற்றத்தின் ரேகை படர்ந்தது. ஆனால் அவள் அதை உடனே மறைத்து கொண்டாள். அப்பாடா, நீங்களும் உங்களது இந்த மறதி புத்தியும். சீக்கிரம் போய் எடுத்துக்கொண்டு வாருங்கள், இல்லை என்றால் நேரமாகிவிடும். டிரைவர் வெளியே காத்து கொண்டிருக்கிறான். இதை வந்துவிட்டேன் 2 நிமிடங்களில் என்று கூறியபடி கதிர் படிக்கட்டுகளில் ஏறி தன் படிப்பு அறைக்கு சென்றார். அவர் பின்னால் திரும்பி நடந்தாலும் மாதவியின் கூர்மையான பார்வை தன் முதுகில் குத்தி கொண்டு இருப்பதை அவரால் உணர முடிந்தது. அவர் மேலே சென்றார். படிப்பு அறையின் கதவை மூடிக்கொண்டார். அங்கு சென்றதும் அவர் வேறு ஒரு வெற்று ஃபைலை திறந்தார். அவரது மூளையில் இப்போது எண்ண ஓட்டங்கள் அதிவேகமாக சுழலத் தொடங்கின. யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராமல் இந்த சதி வலையிலிருந்து அவர் வெளியேற வேண்டியிருந்தது. அவர் தன் பாக்கெட்டிலிருந்து மொபைலை எடுத்து உண்மையான டிரைவரான வடிவேலிற்கு ஃபோன் செய்தார். ஹலோ ஐயா,
வடிவேலுவின் வழக்கமான மரியாதையான கிராமத்து பேச்சு குரல் கேட்டது. வடிவேலு, எங்கே இருக்கிறாய் நீ? கதிர் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட அமைதியான குரலில் கேட்டார். ஐயா, நான் என் அறையில் தான் இருக்கிறேன். நீங்கள் தானே நேற்று மாலையிலே ஆள் மூலமாக சொல்லி அனுப்பினீர்கள். இன்றைக்கு காலை எனக்கு லீவு, வேறொரு டிரைவர் வருவார் என்று. கதிருக்கு இப்போது தான் புரிந்தது. வினோத் எவ்வளவு சாதுரியமாக வடிவேலிற்கு போலி தகவல் அனுப்பி அவரை வழியிலிருந்து ஒதுக்கியிருக்கிறான் என்று. வடிவேலு, நான் சொல்வதை கூர்ந்து கவனி. நான் உனக்கு எந்த ஒரு தகவலும் அனுப்பவில்லை. இப்போது நான் சொல்வதை மட்டும் செய். நம்முடைய 2வது கார், அந்த சாம்பல் நிற ஹோண்டா சிட்டி காரை உடனடியாக எடு. பங்களாவின் முன்னால் இருக்கும் சந்திற்கு அருகில் இருக்கும் அந்த பழைய பேக்கரிக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்து. நீ வருவது யாருடைய கண்ணிலும் படக்கூடாது. நான் 2 நிமிடங்களில் அங்கே வந்து விடுகிறேன். என்னிடம் எந்த கேள்வியும் கேட்காதே. காரை மட்டும் கொண்டு வா. கதிரின் குரலில் இருந்த அந்த அதிகாரத்தையும் தீவிரத்தையும் கண்டு வடிவேலு உடனே உஷாரானார். சரிங்க ஐயா, 2 நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என்று கூறி வடிவேலு ஃபோனை வைத்தார். கதிர் அந்த வெற்று ஃபைலை கையில் எடுத்துக்கொண்டார். அவர் மீண்டும் கீழே வரவேற்பறைக்கு வரவில்லை. அதற்கு பதிலாக படிப்பு அறையின் பக்கத்தில் இருந்த வேலைக்காரன் பயன்படுத்தும் படிக்கட்டுகளை பயன்படுத்தினார். அந்த பிரம்மாண்ட பங்களாவின் அதிபர் இன்று தன் சொந்த வீட்டிலேயே ஒரு திருடனை போல மறைந்து வெளியேறி கொண்டிருந்தார். பங்களாவின் பின்வாசல் வழியாக அவர் சத்தமில்லாமல் வெளியேறினார். காம்பவுண்ட் சுவரின் ஓரமாக மரங்களின் மறைவில் வந்து பின்பக்கத்தில் இருந்த சிறிய கேட்டு வழியாக வெளியே வந்தார். அங்கிருந்து சாலையில் வந்ததும் அவர் தன் நடையின் வேகத்தை அதிகமாக்கினார். அவரது மூச்சு பலமாக வாங்கியது. ஆனால் மூளையோ பனிக்கட்டி போல குளிர்ச்சியாக இருந்தது. இப்பொழுது அவரது மனதில் ஒரே ஒரு மனிதன் பெயர் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அட்வொகேட் ராமநாதன். மதுரையின் மிக தந்திரமான மற்றும் சட்ட நுணுக்கங்களை அக்கு வேறு ஆணி வேறாக அறிந்த மிக சிறந்த வழக்கறிஞர் அவர். இப்போது இந்த யுத்தம் வெறும் பணத்திற்கானதல்ல, மாறாக உயிர் பிழைப்பதற்கும் தன் அடையாளத்தை தக்க வைப்பதற்குமானது. அவர் அடுத்த சந்திற்கு சென்றடைந்தார். அங்கே பேக்கரியின் மூலையில் வடிவேலு ஹோண்டா சிட்டி காருடன் காத்து கொண்டிருந்தார். முதலாளி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பின்பக்கத்து சாலை வழியாக நடந்து வருவதைக் கண்டு வடிவேலு பெரும் அதிர்ச்சியடைந்தார். கதிர் காரின் பின்பக்க கதவை திறந்து வேகமாக உள்ளே அமர்ந்தார். ஐயா, என்னாச்சு? நீங்கள் ஏன் இப்படி என்று வடிவேலு கேட்க முயன்றார். இப்போது எதையும் கேட்காதே வடிவேலு. காரை கிளப்பு. நேராக அட்வொகேட் ராமநாதனின் அலுவலகத்திற்கு போ. காரை எவ்வளவு வேகமாக ஓட்ட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓட்டு. கதிர் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தவாறே கட்டளையிட்டார். அவரது பார்வை இப்போது வேட்டையாட துடிக்கும் ஒரு கழுகை போல மாறியிருந்தது. தன்னை எவர் கொல்ல சதி திட்டம் தீட்டினார்களோ அவர்களுக்கு இப்போது இந்த கதிர் சாட்சாத் யமனாக வந்து நிற்கப் போகிறார். கார் வேகம் எடுத்தது. மதுரையின் அந்த அமைதியான சாலையிலிருந்து மக்களின் கூட்ட நெரிசலுக்குள் சென்று மறைந்தது. மதுரையின் தல்லாகுளம் பகுதியில் இருக்கும் ஒரு பழமையான பிரபலமான காஃபே. வெளியிலிருந்து பார்ப்பதற்கு ஏதோ ஒரு பழைய இடிந்த கட்டிடத்தை போல தோன்றும். இந்த காஃபே உள்ளே நுழைந்தால் ஒரு தனி உலகத்திற்குள் வந்தது போன்ற உணர்வை தந்தது. பழைய மர நாற்காலிகள், வட்ட வடிவ மார்பிள் மேஜைகள், காற்றில் மிதக்கும் பன் மஸ்கா மற்றும் டீயின் அந்த பிரத்யோக இனிப்பான நறுமணம். சுற்றிலும் மக்கள் பேசிக்கொள்ளும் மெதுவான முணுமுணுப்பு சத்தம். ஆனால் இந்த அமைதியான மற்றும் நிதானமான சூழ்நிலையிலும் அந்த கஃபேயின் இருண்ட ஒரு மூளை மேஜையில் ஒரு பயங்கரமான புயலுக்கான விவாதம் தொடங்கவிருந்தது. கதிரும் வடிவேலும் கஃபேயின் வாசலை சென்றடைந்தனர். கதிர் வடிவேலை வெளியிலேயே காரின் அருகில் இருக்குமாறு ஜாடை காட்டினார். வடிவேலு, காரை கவனித்துக்கொள். யாராவது சந்தேகப்படும்படியாக தெரிந்தால் எனக்கு உடனே கால் செய் என்று கூறிவிட்டு கதிர் கஃபேற்குள் காலடி எடுத்து வைத்தார். மூளை மேஜையில் அட்வொகேட் ராமநாதன் ஏற்கனவே வந்து அமர்ந்திருந்தார். 60 வயதை கடந்த ராமநாதன் சட்ட வட்டாரத்தில் ஒரு நடமாடும் கலைக்களஞ்சியம் போன்றவர். தலையில் நரைத்த தலைமுடி, மூக்கின் மேல் தடிமனான கண்ணாடி, உடலில் ஒரு சாதாரண கதர் சட்டை. ஆனால் இந்த சாதாரண தோற்றமுடைய மனிதனின் புத்தி கூர்மை சவர கத்தியை விட கூர்மையானது. கதிரின் தொழில்நுட்ப பயணத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு சட்ட ரீதியான சிக்கலிலும் ராமநாதன் தான் அவருக்கு சரியான வழியை காட்டியிருந்தார். அவர் கதிருக்கு வெறும் வழக்கறிஞர் மட்டுமல்ல, தந்தை போன்ற வழிகாட்டியும் கூட. கதிர் ராமநாதனுக்கு முன்னால் இருந்த நாற்காலியை இழுத்து அமர்ந்தார். அவரது முகம் இன்னும் பதற்றமாகவே இருந்தது. ராமநாதன் தன் கண்ணாடியின் வழியாக அவரை பார்த்தார். ஒரு மிக சிறந்த வழக்கறிஞரின் பார்வை தன் கட்சிக்காரனின் முகத்தை வாசிப்பதில் ஒருபோதும் தவறு செய்வதில்லை. கதிர், இப்படி திடீரென்று, அதுவும் பின்வாசல் வழியாக தப்பித்து வந்து என்னை இங்கே வரவழைத்திருக்கிறாய், என்னாச்சு? ராமநாதனின் குரல் மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்தது.
கதிர் எந்த ஒரு நேரத்தையும் வீணடிக்காமல் தன் பாக்கெட்டில் இருந்து அந்த பழைய உடைந்த மொபைலை எடுத்து மேஜை மேல் வைத்தார். ஐயா, என் சொந்த வீட்டிலேயே என் மரணத்திற்கான பொறி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறியை வைத்தது வேறு யாருமல்ல, மாதவி தான். கதிர் அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கை ப்ளே செய்தார். கஃபேயின் அந்த மூலையில் மாதவி மற்றும் வினோத்தின் அந்த உறைந்த இரக்கமற்ற உரையாடல் மீண்டும் ஒரு முறை ஒலித்தது. ராமநாதன் கண்களை மூடிக்கொண்டு அந்த ஒட்டுமொத்த ரெக்கார்டிங்கையும் மிகுந்த கவனத்துடன் கேட்டார். அவரது முகத்தில் இருந்த சுருக்கங்கள் இன்னும் ஆழமாகின. ரெக்கார்டிங் முடிந்ததும் அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். கதிர். ராமநாதன் சற்றே முன்னோக்கி சாய்ந்து அமர்ந்தார். அவரது குரல் இப்போது முற்றிலும் ஒரு தொழில்முறை வழக்கறிஞரின் தளத்திற்கு மாறியிருந்தது. இந்த ரெக்கார்டிங் ஒரு வலுவான ஆதாரம்தான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் வெறும் இதை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் அவர்களை தண்டிக்க முடியாது. நீதிமன்றத்தில் இந்த ஆதாரம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நாம் இன்னும் பல விஷயங்களை சேகரிக்க வேண்டும். முக்கியமாக இந்த சதிக்கு பின்னால் இருக்கும் நோக்கத்தை நாம் ஆவணபூர்வமாக நிரூபிக்க வேண்டும். அந்த நோக்கம் என்னவென்றால் அந்த 50 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணம். ராமநாதன் தன் லேப்டாப் பேக்கை திறந்தார். நீ எனக்கு ஃபோன் செய்த உடனேயே நான் என் தொடர்புகள் மூலமாக இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தை தொடர்பு கொண்டேன். உன்னுடைய ஃபைல் முழுவதையும் ஆய்வு செய்தேன். அதில் எனக்கு கிடைத்த விஷயத்தை கேட்டால் நீ இன்னும் பெரும் அதிர்ச்சி அடைவாய். கதிரின் மூச்சு பலமானது. என்ன கிடைத்தது ஐயா? 14 மாதங்களுக்கு முன்பு நீ துபாய்க்கு ஒரு பெரிய பிசினஸ் டூர் சென்றிருந்தாய், நினைவிருக்கிறதா? அந்த 15 நாள் பயணம்? ராமநாதன் கேட்டார். கதிர் தலையசைத்தார். ஆமாம், அது மிக முக்கியமான பயணம். சரியாக அந்த நேரத்தில்தான் மாதவி ஒரு போலி நோட்டரி மூலமாக உன்னுடைய அந்த 50 கோடி ரூபாய் ஆக்சிடென்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ஆவணங்களில் மாற்றங்களை செய்திருக்கிறாள். உன்னுடைய போலி கையெழுத்தை போட்டு அந்த பாலிசியின் ஒரே வாரிசாக தன்னை மாற்றிக்கொண்டாள். இதற்காக போலி இமெயில், போலி நோட்டரி மற்றும் உன்னுடைய டிஜிட்டல் கையெழுத்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஆரம்பகட்ட தகவல் எனக்கு கிடைத்திருக்கிறது. முந்தைய விதிகளின்படி இந்த இன்சூரன்ஸ் தொகை உன்னுடைய நிறுவனத்திற்கும் சில தொண்டு நிறுவனங்களுக்கும் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது உனக்கு விபத்து மூலம் மரணம் நேர்ந்தால் அந்த 50 கோடி ரூபாயும் நேரடியாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் மாதவியின் தனிப்பட்ட வங்கி கணக்கில் டெபாசிட் ஆகிவிடும். எல்லாவற்றையும் விட பயங்கரமான விஷயம் என்னவென்றால், விபத்து இயற்கையானது என்று நிரூபிக்கப்பட்டால் நிறுவனம் 1 மாதத்திற்குள் முழு தொகையையும் வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையும் அவள் இந்த புதிய ஒப்பந்தத்தில் சேர்த்திருக்கிறாள். இதை கேட்டதும் கதிரின் உடலில் சிலிர்ப்பு ஏற்பட்டது. 14 மாதங்கள் முழுமையாக 14 மாதங்கள் அவர் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடன் ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்து வந்திருக்கிறார். ஒரே படுக்கையில் உறங்கியிருக்கிறார். யார் தன் முதுகிற்கு பின்னால் தன் மரண சாசனத்தை தயார் செய்து வைத்திருந்தாலோ அவளுடன். அவரது கோபத்தின் எல்லை இப்போது உச்சத்தை எட்டியிருந்தது. அவர் மேஜை மேல் தன் முஷ்டியால் எவ்வளவு பலமாக அடித்தார் என்றால் அங்கிருந்த டீ கப்புகள் நடுங்கின. நன்றி கெட்டவள். அவளுக்கு நான் எதைத்தான் குறைத்து வைத்தேன்? பணத்திற்காக ஒரு மனிதன் இவ்வளவு கீழ்த்தரமாக மாற முடியுமா? கோபத்தால் கதிரின் பற்கள் எரிகின. பணத்திற்காக மனிதர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் கதிர். ஆனால் மாதவி இதில் தனியாக இல்லை. அந்த பதிவில் இருக்கும் மற்றொரு ஆண்குரல் வினத்துடையது. அவன்தான் இந்த ஆட்டத்தின் உண்மையான சூத்திரதாரி. ராமநாதன் இன்னும் தீவிரமானார். அவர் லேப்டாப்பில் ஒரு ஃபைலை திறந்தார். நான் எனக்கு மிகவும் தெரிந்த நம்பிக்கையான ஒரு பிரைவேட் டிடெக்டிவை இந்த வேலைகளில் இறக்கினேன். இந்த வினோத்தின் மொத்த ஜாதகத்தையும் அவன் 1/2 மணி நேரத்திற்குள் என் கையில் கொடுத்து விட்டான். கதிர், இந்த வினோத் சாதாரண ரவுடி கிடையாது. இவன் மிகவும் குளிர்ந்த இரத்தமுடைய ஒரு கொடூரமான குற்றவாளி. இவனுடைய பெயர் இதற்கு முன்பும் சில சந்தேகத்திற்கிடமான மரண வழக்குகளோடு இணைத்து பேசப்பட்டிருக்கிறது. கதிரின் கண்கள் அகல விரிந்தன. அப்படி என்றால் அவன் இதற்கு முன்னாடியும் இதே மாதிரி குற்றங்களில் சம்பந்தப்பட்டிருக்கானா? ஆமாம் என்று கூறிய ராமநாதன் திரையில் வினோத்தின் ஒரு பழைய புகைப்படத்தை காண்பித்தார். இவனோட உண்மையான பெயர் வினோத்குமார். பிறப்பால் கோயம்புத்தூரை சேர்ந்தவன். ஆனால் கடந்த பல வருடங்களாக தன் அடையாளத்தையும் பெயரையும் மாற்றி வாழ்ந்து வருகிறான். இவன் இதற்கு முன்பு 2 முறை திருமணம் செய்திருக்கிறான். முதல் மனைவி சீதா, ஒரு பணக்காரன் நகை வியாபாரியின் ஒரே மகள். திருமணமான 1.5 வருடங்களிலேயே ஊட்டியில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்து அவளுக்கு ஒரு துரதிர்ஷ்டவசமான விபத்து ஏற்பட்டது. அவளது மரணத்திற்கு பிறகு வினோத்திற்கு 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் கிடைத்தது. அதற்கு பின் 4 வருடங்கள் கழித்து அவன் பெங்களூரை சேர்ந்த ஒரு கோடீஸ்வர விதவியை திருமணம் செய்து கொண்டான். அங்கேயும் திருமணமான சில மாதங்களிலேயே வீட்டில் கேஸ் கசிவு ஏற்பட்டு நடந்த தீ விபத்தில் அவள் கருகி சாம்பலானாள். போலீஸ் விசாரணையில் அது வெறும் விபத்து என்று நிரூபிக்கப்பட்டது.
வினத்திற்கு அங்கேயும் 8 கோடி ரூபாய் கிடைத்தது. ராமநாதன் பேச்சை நிறுத்திவிட்டு கதிரின் கண்களை நேராக பார்த்தார். கதிர், இந்த மனிதன் பணக்கார மற்றும் வாழ்க்கையில் அதிருப்தியில் இருக்கும் பெண்களை குறிவைக்கிறான். அவர்களுடன் பழகி அவர்களுக்கு பணம் மற்றும் சுதந்திர கனவுகளை காட்டுகிறான். அதன் பிறகு மிகவும் திட்டமிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர்களது கணவன்மார்களையோ அல்லது அந்த பெண்களையோ வழியில் இருந்து அகற்றி விடுகிறான். இப்போது அவனது அடுத்த இறை நீதான். மேலும் இந்த வேலைக்கான ஒப்பந்தத்தை உன்னுடைய சொந்த மனைவியே அவனிடம் கொடுத்திருக்கிறாள். வினோத்தின் அந்த இருண்ட மற்றும் இரத்த கரை படிந்த கடந்த காலத்தை கேட்கும்போது கதிருக்கு ஒரு கணம் மரணம் தன்னை மிக அருகில் வந்து தொட்டு சென்றது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அந்த 2 அப்பாவி பெண்களின் கொடூரமான முடிவை நினைத்து அவரது உடலில் பயத்தின் ஒரு குளிர்ந்த அலை ஓடியது. இன்று காலை முகிலன் மட்டும் அவரை தடுத்திருக்காவிட்டால் இந்நேரம் அவர் கொடைக்கானல் மலைப்பாதையின் ஆழமான பள்ளத்தாக்கில் நொறுங்கிய இரும்பு சிதறல்களுக்கு இடையே இரத்த வெள்ளத்தில் கிடந்திருப்பார். அவரது உடலை கண்டறிவதற்கே போலீசாருக்கு 1 வாரம் ஆகியிருக்கும். அதற்குள் மாதவியும் வினோத்தும் அந்த 50 கோடியை பிரித்து கொண்டு நிம்மதியாக இருந்திருப்பார்கள். பயத்தினாலே ஓய்ந்தது. அதன் இடத்தை ஒரு பயங்கரமான தகிக்கும் பழிவாங்கும் உணர்ச்சி ஆக்கிரமித்தது. கதிர் மதுரையின் செல்வாக்கு மிக்க சிங்கம் போன்றவர். அவர் யாருடைய சதி திட்டத்திற்கும் பலியாவதற்காக பிறந்தவர் அல்ல. ஐயா, கதிரின் குரல் இப்போது முற்றிலும் அமைதியாக, ஆனால் கூர்மையான ஆயுதத்தை போல மாறியிருந்தது. எனக்கு வெறும் என் உயிரை மட்டும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதில்லை. வெறும் போலீஸில் புகார் கொடுக்கவும் விருப்பமில்லை. ஏனென்றால் நான் இப்போது போலீஸுக்கு போனால் அவர்கள் வெறும் இந்த ஆடியோ ரெக்கார்டிங்கை வைத்து வினோத்தை பிடிக்க முடியாது. மாதவியும் போலி நாடகம் ஆடுவாள். எனக்கு இது வேண்டாம். எனக்கு அவர்களை அழிக்க வேண்டும். அவர்கள் ஆடிய அதே ஆட்டத்தில் அவர்களை கண்ணெதிரே ஆதாரங்களுடன் கச்சிதமாக பிடிக்க வேண்டும். ராமநாதனின் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவர் கதிரிடமிருந்து இதைத்தான் எதிர்பார்த்திருந்தார். அப்படியானால் உன்னுடைய திட்டம் என்ன? நாம் ஒரு எதிர் திட்டம் உருவாக்குவோம். கதிர் மேஜையின் மீது முன்னோக்கி சாய்ந்தார். ஐயா, மாதவியும் வினோத்தும் தங்களுடைய திட்டம் ரொம்ப கச்சிதமானது அப்படி என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அப்படியே நினைக்கட்டும். நான் வீட்டுக்கு போய் ரொம்ப சாதாரணமாக நடந்துக்குவேன். காரில் ஏதோ கோளாறு இருந்தது அல்லது எனக்கு வேறொரு தகவல் வந்தது, அதனால்தான் நான் வடிவேலுவை வரவழைத்தேன் என்று அவர்களிடம் கூறுவேன். அவர்களுக்கு என்மேல் கொஞ்சம் கூட சந்தேகம் வராது. அவர்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை தாக்க முயற்சி செய்வார்கள். அப்படி அவர்கள் முயற்சி செய்யும்போது நாம் அவர்களுக்காக வலை விரித்து தயாராக இருப்போம். ராமநாதன் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினார். கதிர், இது ரொம்ப ஆபத்தானது. நீ ஒரு பாம்பின் புற்றிற்குள் மீண்டும் கையை விடுகிறாய். மாதவி மிகவும் தந்திரமானவள். உன்னுடைய ஒரு சாதாரண பார்வை, உன்னுடைய நடத்தையில் ஏற்படும் ஒரு சிறிய மாற்றம் கூட அவளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திவிடும். நான் என் 50 வருட வாழ்க்கையில் எத்தனையோ பாம்புகளை மிதித்திருக்கிறேன் ஐயா, கதிர் மிகுந்த நம்பிக்கையுடன் கூறினார். அவள் பணப்பசி கொண்டவள். நான் அவளுக்கு அதே பண ஆசையை காட்டிக்கொண்டே இருப்பேன். எனக்கு உங்களுடைய மற்றும் போலீஸினுடைய உதவி மட்டும்தான் தேவை. அவர்கள் அவர்களுடைய உண்மையான திட்டத்தை கையில் எடுக்கும்போது அவர்கள் தப்பித்து ஓட எந்த வழியும் இருக்கக்கூடாது. அடுத்த அரை மணி நேரம் இருவரும் அந்த எதிர் திட்டத்தை பற்றி விரிவாக விவாதித்தனர். ராமநாதன் உடனடியாக தனக்கு தெரிந்த ஒரு நம்பிக்கையான போலீஸ் அதிகாரி தொடர்பு கொண்டு ஆரம்பகட்ட தகவல்களை வழங்கினார். அடுத்த பொறியை சட்டத்தின் சட்டகத்திற்குள்ளும் காவல்துறையின் கண்காணிப்பிலும் தான் அமைக்க வேண்டும் என்பது அங்கேயே முடிவானது. சட்ட ரீதியான பக்கங்களை எப்படி வலுவாக்குவது, போலீசாரை எப்போது மற்றும் எப்படி இதில் ஈடுபடுத்துவது என்ற அனைத்து நுணுக்கமான விஷயங்களையும் ராமநாதன் காகிதத்தில் குறித்து கொண்டார். விவாதம் முடிந்தது. கதிர் நாற்காலியிலிருந்து எழுந்தார். அவரது முகத்தில் இருந்த முந்தைய பதற்றம் இப்போது முற்றிலும் மறைந்திருந்தது. அதற்கு பதிலாக ஒரு மிக அமைதியான கொடூரமான வேட்டைக்காரனின் பாவனை அங்கே குடியேறியது. நான் புறப்படுகிறேன் ஐயா. நான் இப்போது என் வீட்டிற்கு போக வேண்டும். என் அன்பான மனைவியை பார்க்க, கதிர் சிரித்து கொண்டே கூறினார். ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு பயங்கரமான ஏளனம் இருந்தது. அவர் கஃபேற்கு வெளியே காலடி எடுத்து வைத்தார். வெளியே வடிவேலு காருடன் காத்து கொண்டிருந்தார். தான் திரும்ப போகும் வீடு இனி தன் வீடு அல்ல என்பதை கதிர் இப்போது நன்றாக அறிவார். அது ஒரு மரண பொறி. இருப்பினும் கதிர் நிமிர்ந்த தலையோடும் கம்பீரத்தோடும் அந்த மரணத்தின் வாயிற்குள் தானாகவே காலடி எடுத்து வைக்க தயாரானார். இப்போது ஆட்டம் மாறியிருந்தது. வேட்டைக்காரனின் நேரம் முடிந்துவிட்டது. இனி வேட்டையாட வந்தவனே இரையாக போகிறான். மதுரையின் பங்களாவில் தற்போது அப்படிப்பட்ட ஒரு உயிரை கொள்ளும் நிசப்தம் பரவியிருந்தது. மாலை 7 மணி ஆகியிருந்தது.
கதிர் மிகவும் அமைதியான மற்றும் நிதானமான அடிகளுடன் பங்களாவிற்குள் திரும்பினார். அவரது முகத்தில் நாள் முழுவதுமான உழைப்பின் சோர்வு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு பயங்கரமான யதார்த்தத்தின் உணர்வு அவரது ஒவ்வொரு அசைவிலும் தெரிந்தது. வரவேற்பறையில் நுழைந்ததும் அவர் பார்த்தார். மாதவி சோபாவில் அமர்ந்து கொண்டு தன் கையில் இருந்த மொபைலில் ஏதோ வேகமாக டைப் செய்து கொண்டிருந்தாள். கதிரின் காலடி சத்தம் கேட்டதும் அவள் திடுக்கிட்டு மொபைலை பக்கத்தில் வைத்தாள். பின்னர் தன் முகத்தில் அக்கறைக்கான ஒரு போலி முகமூடியை மிக கச்சிதமாக மாட்டிக்கொண்டாள். கதிர், ஒரு வழியாக வந்துவிட்டீர்களா? நான் காலையில் இருந்து எவ்வளவு கவலையோடு காத்து கொண்டு இருந்தேன் தெரியுமா? என் உயிரே போய்விட்டு வந்த மாதிரி இருந்தது. என்னாச்சு காலையில்? நீங்கள் ஏன் அந்த காரை விட்டு திடீரென்று பின்வாசல் வழியாக போனீர்கள்? மாதவின் குரலில் கவலையும் அன்பும் கலந்த நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது என்றால், ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் அவளது காலடியில் விழுந்து கிடந்திருப்பான். ஆனால் கதிர் இப்போது பழைய அந்த அந்தக காதலன் அல்ல. அவர் இப்போது மிகவும் குளிர்ந்த இரத்தமுடைய ஒரு வேட்டைக்காரனாக மாறியிருந்தார். கதிர் மிகவும் இயல்பாக தன் டையை தளர்த்தி கொண்டார். சோபாவில் மாதவிக்கு முன்னால் அமர்ந்தார். முகத்தில் ஒரு லேசான சோர்வான புன்னகையை வரவழைத்து கொண்டு கூறினார், ஒன்றுமில்லை மாதவி, நீ வீணாக பயந்து விட்டாய். காலை நான் காரில் ஏறப்போகும்போது இன்ஜினில் இருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. காரில் ஏதோ பெரிய பழுது இருப்பதாக எனக்கு தோன்றியது. இன்றைய தஞ்சாவூர் மீட்டிங் எனக்கு எவ்வளவு முக்கியம் என்றால், வழியில் எங்கும் நான் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அதனால்தான் பின்வாசல் வழியாக சென்று வடிவேலுவை மற்றொரு காருடன் அடுத்த சந்தில் வந்து நிற்குமாறு சொன்னேன். வெறும் நேரமின்மை காரணமாகத்தான் அப்படி செய்ய வேண்டியிருந்தது. மற்றபடி வேறொன்றுமில்லை. மாதவியின் முகத்தில் ஏற்பட்ட அந்த நுணுக்கமான மாற்றத்தை கதிரின் கூர்மையான பார்வை தவறவிடவில்லை. அவளது கண்களில் இருந்த பதற்றம் அடுத்த கணமே மறைந்து அங்கே ஒரு பெரிய நிம்மதி பிறந்தது. நல்ல வேளை, திட்டம் முழுமையாக தோற்கவில்லை. காரின் பழுது காரணமாகத்தான் இன்றைய வாய்ப்பு நழுவியிருக்கிறது என்ற அவளது எண்ணத்தை அவளது முகத்திலேயே தெளிவாக வாசிக்க முடிந்தது. அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். கதிரின் அருகில் வந்து அவரது தோள் மீது கை வைத்தாள். அப்பாடா, நான் எவ்வளவு பயந்து விட்டேன் தெரியுமா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையோ என்று நினைத்தேன். போகட்டும், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா? அதுவே போதும். அவளது அந்த தொடுதல் எது ஒரு காலத்தில் கதிருக்கு சொர்க்கமாக தெரிந்ததோ அதே தொடுதல் இப்போது ஒரு விஷப்பாம்பு உடலை சுற்றுவது போல் இருந்தது. அவளது கையின் வெப்பம் இப்பொழுது அவருக்கு அருவருப்பை தந்தது. இருப்பினும் அவர் தன் உணர்ச்சிகள் மீது இரும்பு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார். அவளது கையின் மீது தன் கையை வைத்து சிரித்து கொண்டே கூறினார், நான் நன்றாக இருக்கிறேன், நீ கவலைப்படாதே. அடுத்த 2 நாட்களாக அந்த பங்களாவில் ஒரு விசித்திரமான மனரீதியான சதுரங்க ஆட்டம் நடந்து கொண்டிருந்தது. இந்த 2 நாட்களும் எப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் என்றால், எதிராளி தான் ஜெயித்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் தனக்கு ஏற்கனவே செக்மேட் வைக்கப்பட்டு விட்டது என்பது அவளுக்கு தெரியாது. சாப்பாட்டு மேஜையில் நடந்த சம்பவம் உடலை சிலிர்க்க வைப்பதாக இருந்தது. இரவு உணவு நடந்து கொண்டிருந்தது. வெள்ளி தட்டுகளில் சுவையான உணவுகள் பரிமாறப்பட்டிருந்தன. மாதவி தன் சொந்த கைகளால் கதிருக்கு ஒரு வகை இனிப்பு பரிமாறினாள். கதிர், இதை கொஞ்சம் இன்னும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் பிரத்யேகமாக என்னுடைய மேற்பார்வையில் உங்களுக்காக செய்ய வைத்தேன் என்று மாதவி மிகவும் இனிமையாக சிரித்து கொண்டே கூறினாள். கதிர் அவளை பார்த்தார். தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் இதே பெண்தான் மிகவும் குளிர்ந்த இரத்தத்துடன் கூறியிருந்தாள், எனக்கும் அவருக்கும் எந்த உணர்வுபூர்வமான உறவும் இல்லை, அவர் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று. கதிருக்கு அந்த ஆடியோ பதிவின் குரல் நினைவுக்கு வந்தது. அவரது தொண்டையில் உணவு அடைப்பது போல் இருந்தது. ஆனால் அவர் தண்ணீர் குடித்துவிட்டு அமைதியாக தொடர்ந்து சாப்பிட்டார். உன் கையால் பரிமாறும் சாப்பாட்டின் சுவையே தனி மாதவி, கதிர் சிரித்து கொண்டே கூறினார். உன்னுடைய இந்த அன்பினால் தான் நான் இன்னமும் தாக்கு பிடித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்படி என்ன சொல்லிவிட்டீர்கள்? என்னுடைய வாழ்க்கையே உங்களை சுற்றி தான் ஓடுகிறது கதிர். மாதவி கண்களை உருட்டி பொய் பேசினாள். இதை கேட்டதும் கதிருக்கு உள்ளுக்குள் சிரிப்பதா அல்லது அழுவதா என்றே புரியவில்லை. அவர் மிகவும் குளிர்ந்த இரத்தத்துடன் தன் அடுத்த நகர்வை மேற்கொண்டார். மாதவி, நாளை மறுநாள் நான் ஒரு சைட் விசிட்டிற்காக கடலோர பகுதிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. தஞ்சாவூர் ப்ராஜெக்ட் முடிந்ததும் அங்கே ஒரு பெரிய ரிசார்ட் கட்டலாம் என்று யோசனை இருக்கிறது. நான் கொடைக்கானல் வழியாக போகலாம் என்று நினைக்கிறேன். ரோடு கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கும், ஆனால் நேரம் மிச்சமாகும். கொடைக்கானல் என்ற வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே மாதவியின் கண்களில் மின்னிய அந்த பயங்கரமான குரூர ஒளியை கதிர் கச்சிதமாக கணித்து விட்டார். இறை வலையில் சிக்கிவிட்டது. அவளது மற்றும் வினோத்தின் திட்டம் மீண்டும் உயிர் பெற்றிருந்தது. கொடைக்கானல் மலைப்பாதை வழியாக மாதவி ஒரு போலி கவலையை தன் முகத்தில் வரவழைத்து கொண்டாள்.
மலைப்பாதை ரொம்ப ஆபத்தானது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுவும் இது மழைக்காலம், பனிமூட்டமும் அதிகமாக இருக்கும். நீங்கள் முடிந்தவரை வேறொரு பாதையில் போங்களேன். இல்லை, அந்த பாதை தான் பக்கம். நீ ஏன் கவலைப்படுகிறாய்? என் டிரைவர் என்னுடன் இருக்கிறானே. கதிர் மிகவும் அமைதியாக பதிலளித்தார். மாதவி தலையசைத்தாள். ஆனால் அவளது மனதோ எப்போது வினதிற்கு ஃபோன் செய்து இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறுவோம் என்று துடித்து கொண்டிருந்தது. பகல் பொழுது முடிந்தது. இரவு 12 மணி ஆகியிருந்தது. பங்களா எங்கும் ஒரு பயங்கரமான நிசப்தம் நிலவியது. மாதவி தன் படுக்கை அறையில் ஒருவேளை அந்த 50 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்தை பற்றிய கனவு கண்டபடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். ஆனால் கதிர் மட்டும் விழித்திருந்தார். அவர் மெதுவாக எழுந்தார். உடம்பில் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டார். யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராதவாறு பங்களாவின் பின்வாசல் வழியாக வெளியேறினார். இருளுக்குள் வழி தேடி பின்பக்கம் இருந்த அவுட் ஹவுஸிற்கு வந்தார். அங்கே ஒரு சிறிய மஞ்சள் நிற விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அது சுமதியும் முகிலனும் வாழும் வீடு. கதிர் மெதுவாக கதவை தட்டினார். சிறிது நேரத்திற்கு பிறகு சுமதி கதவை திறந்தாள். இவ்வளவு நள்ளிரவில் தன் முதலாளி வாசலில் நிற்பதைக் கண்டு அவளது காலடி நிலமே நழுவியது போல் இருந்தது. அவள் பயந்து தன் சேலை தலைப்பை சரி செய்து கொண்டாள். ஐயா, நீங்கள் இவ்வளவு ராத்திரியில்? என்னிடம் எதுவும் தவறு நடந்து விட்டதா ஐயா? சுமதியின் குரல் நடுங்கியது. சுமதி, தைரியமாக இரு, பயப்படாதே. நான் முகிலனை பார்க்கத்தான் வந்தேன் என்று கதிர் மிகவும் பணிவோடு கூறினார். அவர் உள்ளே வந்தார். ஒரு சிறிய பாயில் முகிலன் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். அதன் அருகிலேயே ஒரு மூலையில் ஒரு சிறிய சாமி மாடம் இருந்தது. அங்கே ஒரு சிறிய விளக்கின் ஒளியும் படர்ந்திருந்தது. இந்த வீட்டில் வறுமை இருந்தது. ஆனால் இங்கிருந்த காற்று பங்களாவை விட பல மடங்கு தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தது. கதிர் சுமதியை அமர சொன்னார். பிறகு மிகவும் கனத்த இதயத்துடன் அவளிடம் அனைத்து உண்மைகளையும் கூறினார். மாதவியின் சதி திட்டம், வினோத்தின் துரோகம் மற்றும் முகிலன் காட்டிய அசாத்திய துணிச்சல் என அனைத்தையும். சுமதி இதை கேட்டு அப்படியே உறைந்து போனாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. ஐயா, என்ன ஒரு கொடுமையை கேட்க வைக்கிறீர்கள்? அந்த மேடம் மனுஷியே இல்லை, ஒரு ராட்சசி. என் தங்கம் என்னிடம் இதை பற்றி எதுவுமே சொல்லவில்லையே ஐயா. அவள் விம்மியபடி அழத் தொடங்கினாள். கதிர் முன்னோக்கி வந்து மிகுந்த மரியாதையுடன் சுமதியின் தலையில் கை வைத்தார். சுமதி, செய்த உதவியை மறப்பவன் மனிதனே அல்ல. உன்னுடைய இந்த 10 வயது பையன் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் ஒரு தகப்பனின், ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்றியிருக்கிறான். அவன் எனக்கு என் மரணத்தை கண்ணெதிரே காட்டினான். அவன் மட்டும் இல்லை என்றால் இந்நேரம் நீங்கள் எல்லோரும் என்னுடைய 13வது நாள் காரிய சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருப்பீர்கள். சுமதி தன் 2 கைகளையும் கூப்பி கதிருக்கு முன்னால் விழுந்து வணங்க முயன்றாள். ஆனால் கதிர் அவளை தடுத்தார். சுமதி, இன்றிலிருந்து நீ என்னிடம் கைகூப்பி நிற்கக்கூடாது. நான் உனக்கு வாக்கு தருகிறேன். இன்றிலிருந்து இந்த முகிலனுடைய முழு பொறுப்பும் என்னுடையது. அவனுடைய படிப்பு, அவனுடைய எதிர்காலம் எல்லாமே இனி என்னுடையது. இன்றிலிருந்து அவன் என்னுடைய பையன். ஆனால் அடுத்த சில நாட்களுக்கு நீங்கள் இருவரும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்கும் நம்முடைய திட்டம் தெரிந்துவிடக்கூடாது. சுமதி அழுது கொண்டே தலையசைத்தாள். அவளது கண்களில் இப்போது பயமில்லை, மாறாக ஒரு பெரிய ஆதரவின் மீதான நம்பிக்கை இருந்தது. இறுதியாக அந்த நாளும் விடிந்தது. வெளியே வானத்தில் கார்மேகங்கள் சூழ்ந்திருந்தன. காலையில் இருந்தே ஒரு குளிர்ந்த ஊடுருவும் பலத்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. இயற்கையும் இன்று நடக்கவிருக்கும் அந்த பயங்கரமான சம்பவத்திற்கு தயாராவது போல் இருந்தது. கதிர்தன் வழக்கமான கம்பீரத்தோடு தயாராகி கீழே வந்தார். அவர் ஒரு தடிமனான ஜாக்கெட் அணிந்திருந்தார். அவரது கண்களில் இன்று ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. மரணத்தை எதிர்கொள்ளும் பயமில்லை, மாறாக மரணத்திற்கே சவால் விடும் வேகம் இருந்தது. மாதவி வாசலில் நின்று கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் எப்போதும் போல அதே தேனொழுகும் விஷப்புன்னகை இருந்தது. பத்திரமாக போயிட்டு வாருங்கள் கதிர். அங்கே போய் சேர்ந்ததும் எனக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் என்று அவரிடம் நெருங்கி வந்து கூறினாள். கண்டிப்பாக. ஆனால் நீ உன்னை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கொள் மாதவி, ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கொள். கதிர் அவளது கண்களை நேருக்கு நேர் பார்த்து இப்படி கூறினார். அந்த ஒரு வாக்கியத்திற்குள் எவ்வளவு பயங்கரமான அர்த்தம் மறைந்திருக்கிறது என்பதை மாதவியால் அந்த நொடியில் சிறிதும் யூகிக்க முடியவில்லை. அவள் புன்னகையுடன் தலையை மட்டும் அசைத்தாள். கதிர் பங்களாவின் படிகளில் இறங்கி நுழைவாயிலை நோக்கி நடக்கத் தொடங்கினார். வெளியே அந்த கருப்பு நிற மெர்சிடிஸ் கார் தயாராக நின்று கொண்டிருந்தது. இன்ஜின் இயங்கும் சத்தம் கேட்டது. பனிமூட்டம் காரணமாக சூழல் சற்று மங்கலாக இருந்தது. கதிர் காரின் அருகில் வந்து பின்பக்க கதவை திறந்து உள்ளே அமர்ந்தார். முன் சீட்டில் டிரைவர் அமர்ந்திருந்தான்.
ஆனால் இன்று அந்த டிரைவர் தன் தலையில் இருந்த தொப்பியை கீழே இழுத்து முகத்தை மறைக்கவில்லை. அவன் தன் தலையை திருப்பி பின்னால் பார்த்தான். அவனது முகத்தில் மிகுந்த துணிச்சலும் உறுதியும் தெரிந்தன. அவனது இடது கையில் அந்த பழைய வெள்ளி காப்பு பளிச்சென்று மின்னியது. அவர் சாட்சாத் வடிவேலுதான். கதிர் சீட் பெல்ட்டை மாட்டிக்கொண்டு ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விட்டார். காரை கிளப்பு வடிவேலு. கொடைக்கானலை நோக்கி. கதிரின் குரல் இரும்பை போல உறுதியாக இருந்தது. கார் வேகம் எடுத்தது. ஒரு பயங்கரமான புயலை எதிர்கொள்வதற்காக. மரணம் காத்திருக்கும் அந்த ஆழமான பள்ளத்தாக்கை நோக்கி அவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்கினர். இனி பின்வாங்குவதற்கில்லை. இனி நீதி மட்டும்தான் வெல்ல வேண்டும். கார் இப்போது கொடைக்கானல் மலைப்பாதையின் வளைந்து நெளிந்து செல்லும் சாலையில் ஏறியது. நகரத்தின் பரபரப்பு பின்னால் மறைந்தது. இயற்கையின் ஒரு உக்கிரமான பேரழகு அவர்களுக்கு முன்னால் விரிந்தது. மழைக்காலம் என்பதால் மலைப்பாதையில் மேகங்களே தரைக்கு இறங்கி வந்தது போல் பனிமூட்டம் நிலவியது. லேசான தூறல் போட்டு கொண்டிருந்தது. காரின் கண்ணாடியில் மோதும் மலைத்துளிகளின் சத்தமும் வெளியே வீசும் பலத்த காற்றின் சத்தமும் தவிர காரின் உள்ளே ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. சாலையில் 10 அடிக்கு அப்பால் இருப்பது எதுவுமே தெரியாத அளவிற்கு அடர்ந்த பனி படர்ந்திருந்தது. ஒருபுறம் வானை தொடும் கருத்த பாறை மலை, மறுபுறம் நூற்றுக்கணக்கான அடி ஆழமுள்ள பயங்கரமான பள்ளத்தாக்கு. காரின் வைப்பர்கள் அதிவேகமாக இயங்கிக் கொண்டிருந்தன. வடிவேலுவின் பார்வை கழுகை போல சாலையின் மீது நிலைத்திருந்தது. அவரது 2 கைகளும் ஸ்டீரிங்கை இறுக பற்றியிருந்தன. கதிர் பின் சீட்டில் மிகவும் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது முகத்தில் மரண பயம் ஏதும் இல்லை. மாறாக ஒரு இறுதி போருக்கான ஆயத்தம் இருந்தது. ஐயா, வடிவேலின் குரல் அந்த அமைதியை கலைத்தது. அவரது கண்கள் பின்பக்க கண்ணாடியில் ஏதோ ஒன்றை கவனித்திருந்தன. பின்னாடி ஒரு கார் வருதுங்கய்யா. நாம் இந்த மலைப்பாதையில் ஏற தொடங்கினதில் இருந்து கவனித்து கொண்டே இருக்கிறேன். அது நம் காருடைய வேகத்துக்கேற்ற மாதிரியே பின்னாடியே வருகிறது. கதிர் பின்னால் திரும்பி பார்த்தார். பனிமூட்டத்திற்கு நடுவே 2 மஞ்சள் நிற விளக்குகள் தங்கள் மெர்சிடிஸ் காரை பின்தொடர்வது தெளிவாக தெரிந்தது. அது ஒரு சாம்பல் நிற இனோவா கார். வடிவேலு, நம் காருடைய வேகத்தை கொஞ்சம் குறையுங்கள். அவர்கள் பக்கத்தில் வரட்டும். இன்றைக்கு அவர்கள் என்ன ஆட்டம் ஆட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை ஆடட்டும். கதிரின் குரல் இரும்பை போல குளிர்ந்திருந்தது. கார் இன்னும் சில கிலோமீட்டர்கள் முன்னோக்கி சென்றது. இப்போது மலைப்பாதையின் மிக ஆபத்தான பகுதி தொடங்கியது. அங்கே சாலை மிகவும் குறுகலாக இருந்தது. பள்ளத்தாக்கின் ஆழம் எவ்வளவு என்று கணிக்கவே முடியாதபடி இருந்தது. இந்த மனித நடமாட்டம் இல்லாத மரண வளைவில் பின்னால் வந்த இனோவா கார் திடீரென தன் வேகத்தை அதிகமாக்கியது. மழை நீரை விசிறி அடித்தபடி இன்ஜினின் கர்ச்சனை சத்தத்தோடு அந்த சாம்பல் நிற கார் மெர்சிடிஸில் காரின் மிக அருகில் வந்தது. வடிவேலு அதை உணர்வதற்குள்ளேயே அந்த இனோவா கார் மிக ஆபத்தான முறையில் மெர்சிடிஸை ஓவர்டேக் செய்து அடுத்த நொடியில் டயர்களின் காதை பிளக்கும் சத்தத்துடன் மெர்சிடிஸ் காருக்கு குறுக்கே நிறுத்தப்பட்டது. வடிவேலு தன் முழு பலத்தோடு பிரேக் அடித்தார். கார் அங்கேயே நின்றது. மெர்சிடிஸின் பம்பருக்கும் இனோவாவிற்கும் இடையே வெறும் சில இன்ச்சுகள் மட்டுமே இடைவெளி இருந்தது. கதிரின் மூச்சு ஒரு கணம் நின்றது. இனோவாவின் கதவுகள் திறந்தன. அதிலிருந்து 4 பிரம்மாண்டமான பயங்கரமான தோற்றமுடைய ரவுடிகள் வெளியே வந்தனர். அவர்கள் கைகளில் இரும்பு ராடுகளும் ஹாக்கி ஸ்டிக்குகளும் இருந்தன. மலையில் நனைந்தபடி அந்த ரவுடிகள் மெர்சிடிஸை நோக்கி வரத் தொடங்கினர். அவர்களுக்கு பின்னால் உயரமான ஒரு மனிதன் காரில் இருந்து கீழே இறங்கினான். அவன் வினோத், மாதவியின் கூட்டாளி மற்றும் பல சந்தேகத்திற்கிடமான மரண வழக்குகளோடு தொடர்புடைய கொடூரமான குற்றவாளி. அவன் உடலில் ஒரு கருப்பு நிற ஜாக்கெட் அணிந்திருந்தான். அவனது கையில் ஒரு பிஸ்டல் இருந்தது. காரின் உள்ளே தங்களின் திட்டப்படி அந்த போலி டிரைவர் இருப்பான் என்றும் பின் சீட்டில் கதிர் மட்டும் தனியாக மாட்டிக்கொண்டு இருப்பார் என்றும் அவன் நினைத்திருந்தான். கதிரை காரோடு சேர்த்து இந்த ஆழமான பள்ளத்தாக்கில் தள்ளிவிடும் அவர்களின் சதி திட்டம் இப்போது இறுதி கட்டத்தை எட்டியிருந்தது. வினோத்தின் முகத்தில் ஒரு கொடூரமான வெற்றியின் புன்னகை படர்ந்திருந்தது. 50 கோடி ரூபாய் பணம் அவனது கண்ணுக்கு முன்னால் தெரிந்தது. ரவுடிகள் மெர்சிடிஸை சூழ்ந்தனர். ஒரு ரவுடி வடிவேலுவின் பக்கம் இருந்த காரின் ஜன்னல் கண்ணாடியை இரும்பு ராடால் அடித்து உடைக்க கையை ஓங்கினான். ஆனால் அதே நொடியில் அந்த உயிரை கொள்ளும் நிசப்தையும் மலையின் சத்தத்தையும் கிழித்து கொண்டு ஒரு மிக கூர்மையான பயங்கரமான சைரன் சத்தம் அங்கே எதிரொலித்தது. ரவுடிகளின் கைகள் அப்படியே காற்றில் உறைந்து நின்றன. வினோத்தின் முகத்தில் இருந்த புன்னகை ஒரே வினாடியில் மறைந்தது. அவனுக்கு ஏதும் புரிவதற்குள்ளேயே சுற்றிலும் இருந்த அடர் காடுகளில் இருந்தும் பாறைகளின் மறைவுகளில் இருந்தும் சிவப்பு நீல விளக்குகள் சுழலத் தொடங்கின. பின் பக்கத்தில் இருந்து 3 சாதாரண கார்கள் அதிவேகமாக வந்து இனோவாவின் பின் பக்கத்தை முழுமையாக லாக் செய்தது. அங்கேயே நில்லுங்கள்,
கையில் இருக்கும் ஆயுதங்களை கீழே போடுங்கள். இந்த குரல் இன்ஸ்பெக்டர் குமார் உடையது. கிரைம் பிரான்ச்சின் மிக துணிச்சலான அதிகாரி அவர். சாதாரண உடையிலும் காக்கி சீருடையிலும் இருந்த 15 முதல் 20 ஆயுதம் ஏந்திய போலீசார் சில நொடிகளில் வினோத்தையும் அவனது ரவுடிகளையும் நாலாபுரமும் சூழ்ந்து கொண்டனர். அனைத்து போலீசாரின் துப்பாக்கிகளும் வினோத்தின் மீதும் அவனது கூட்டாளிகளின் மீதும் குறிவைக்கப்பட்டிருந்தன. இது முற்றிலும் ஒரு எதிர்பாராத அதிரடி தாக்குதல். வேட்டையாட வந்தவன் ஒரு திட்டத்தை தீட்டியிருந்தான். ஆனால் யாரை வேட்டையாட நினைத்தானோ அவனே போலீசாரை அழைத்து கொண்டு வந்து விட்டான் என்பதை வினோத் உணர்ந்தான். அவனது கண்கள் பயத்தாலும் அதிர்ச்சியாலும் வெளுத்து போயின. அவன் தப்பித்து ஓடுவதற்காக பள்ளத்தாக்கின் திசையை நோக்கி பார்க்க முயன்றான். ஆனால் அதற்குள் 2 போலீசார் அவன் மேல் பாய்ந்து அவனை தரையில் அமுக்கினர். அவனது கையில் இருந்த பிஸ்டல் தட்டி பறித்து தூர எறியப்பட்டது. மற்ற ரவுடிகளும் போலீசாரின் துப்பாக்கி முனையில் மண்டியிட்டு கீழே அமர்ந்தனர். அவர்களது கைகள் கட்டப்பட்டன. மெர்சிடிஸ் காரின் பின்பக்க கதவு திறந்தது. கதிர் மிகவும் அமைதியாக ஒரு வெற்றியாளரின் கம்பீரத்தோடு காரில் இருந்து வெளியே வந்தார். மழைத்துளிகள் அவரது சூட்டின் மேல் விழுந்து கொண்டிருந்தன. ஆனால் அவரது முகத்திலோ ஒரு தனித்திறன் மின்னியது. தரையில் கிடந்த வினோத் மிகுந்த குரோதத்தோடு கதிரையே பார்த்து கொண்டிருந்தான். கதிர் அவனது அருகில் சென்றார். கீழே குனிந்து வினோத்தின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தார். என் காசில் கொளுத்த பாம்புகளோட படத்தை அடக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது வினோத். நீ இன்றைக்கு தப்பான ஆளிடம் உன் ஆட்டத்தை காட்டிவிட்டாய், கதிர் மிகவும் கடுமையான குரலில் கூறினார். இன்ஸ்பெக்டர் வினோத்குமாருக்கு விலங்கு பூட்டினார். அவனை இழுத்து சென்று போலீஸ் காரில் ஏற்றினர். 50 கோடி ரூபாய் கனவு அந்த ஆழமான பள்ளத்தாக்கில் நிரந்தரமாக புதைந்து போனது. இங்கே மதுரையில் பங்களாவில் மாதவி மிகவும் நிம்மதியாக சோபாவில் அமர்ந்திருந்தாள். வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. அவள் கையில் ஜூஸ் கிளாஸை வைத்துக்கொண்டு வினோத்தின் ஃபோன் அழைப்பிற்காக காத்து கொண்டிருந்தாள். 50 கோடி ரூபாய் எண்கள் அவளது மூளையில் சுழன்று கொண்டிருந்தன. அதற்குள் பங்களாவின் காலிங் பெல் ஒலித்தது. மாதவி மிகுந்த மகிழ்ச்சியோடு கதவை திறந்தாள். வினோத்திடமிருந்து ஏதோ நல்ல செய்தி வந்திருக்கும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் கதவை திறந்த அடுத்த கணமே அவளது காலடி நிலம் அதிர்ந்தது. வாசலில் 3 பெண் போலீஸ் அதிகாரிகளும் 2 இன்ஸ்பெக்டர்களும் நின்று கொண்டிருந்தனர். மிஸ்ஸஸ் மாதவி, உங்களை கைது செய்கிறோம், ஒரு பெண் அதிகாரி மிகவும் குளிர்ந்த குரலில் கூறினார். கைதா? ஆனால் ஏன்? நான் என்ன தவறு செய்தேன்? மாதவியின் குரல் பயத்தால் நடுங்கத் தொடங்கியது. அவள் நாடகமாட தன் இறுதி முயற்சியை செய்தாள். கதிரை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டிய குற்றத்திற்காகவும் இன்சூரன்ஸ் மோசடி செய்த குற்றத்திற்காகவும் உங்களை கைது செய்கிறோம். இதற்கான ஆதாரங்கள் ஏற்கனவே போலீசாருக்கு கிடைத்துவிட்டன. நடங்கள், காரில் ஏறுங்கள். பெண் போலீசார் அவளது கைகளில் விலங்கு போட்டினர். எந்த கைகளால் அவள் 50 கோடியை என்ன கனவு கண்டாலோ அதே கைகளில் இப்போது இரும்பு விலங்குகள் பூட்டப்பட்டிருந்தன. அவளது அந்த போலி முகமூடி இன்று நிரந்தரமாக கிழித்தெறியப்பட்டது. 6 மாதங்கள் உருண்டோடின. மதுரையின் அந்த பங்களாவில் இப்போது ஒரு புதிய அழகான காலை பொழுது விடிந்தது. கடந்த 6 மாதங்களில் பல விஷயங்கள் மாறியிருந்தன. நீதிமன்றத்தில் வழக்கு அதிவேகமாக நடைபெற்றது. முகிலன் கொடுத்த அந்த ஆடியோ ரெக்கார்டிங், அட்வொகேட் ராமநாதன் சேகரித்த இன்சூரன்ஸ் மோசடி ஆதாரங்கள் மற்றும் மலைபாதையின் கச்சிதமாக குற்றவாளிகளை பிடித்தது என அனைத்து ஆதாரங்களின் அடிப்படையில் மாதவி மற்றும் வினோத் ஆகிய இருவருக்கும் கடுமையான ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இன்று பங்களாவின் சூழ்நிலை முற்றிலும் மாறியிருந்தது. முன்பு இருந்த அந்த போலி ஆடம்பரமும் செயற்கையான அமைதியும் மறைந்து அதன் இடத்தை இப்போது ஒரு உண்மையான மகிழ்ச்சியும் உயிரோட்டமும் அன்பும் ஆக்கிரமித்திருந்தன. சுமதி இப்போது வெறும் வேலைக்காரி மட்டுமல்ல, அந்த வீட்டின் மிக முக்கியமான உறுப்பினராக மாறியிருந்தாள். வடிவேலுவின் விசுவாசத்தை பாராட்டி அவருக்கு கதிரின் நிறுவனத்தில் ஒரு பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. 6 மாதங்களுக்கு முன்பு எங்கு கதிருக்கு மரணபொறி வைக்கப்பட்ட விஷயம் தெரிந்ததோ அதே தோட்டத்தில் இன்று ஒரு அழகான காட்சி அரங்கேறி கொண்டிருந்தது. பசுமையான புல்வெளியில் 10 வயது முகிலன் சம்மணமிட்டு அமர்ந்திருந்தான். அவனுக்கு முன்னால் ஒரு கேன்வாஸ் இருந்தது. அவன் தன் கையில் வண்ண பென்சில்களை வைத்துக்கொண்டு மிகுந்த கவனத்தோடு ஒரு பெரிய ஆலமரத்தின் படத்தை வரைந்து கொண்டிருந்தான். இப்போது அவனது உடலில் அந்த பழைய கிழிந்த ஆடைகள் இல்லை. அவன் இப்போது ஒரு புகழ்பெற்ற பள்ளியின் சீருடையில் இருந்தான். அவனது முகம் பொலிவோடும் தன்னம்பிக்கையோடும் நிறைந்திருந்தது. கதிர் வீட்டுக்குள்ளிலிருந்து வெளியே வந்தார். அவரது கையில் காஃபி மக் இருந்தது. அவர் சிரித்துக்கொண்டே முகிலனின் அருகில் சென்றார். அவனது முதுகில் மிகுந்த அன்போடும் ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடும் கை வைத்தார். முகிலன் திரும்பி பார்த்தான். அவனது முகத்தில் ஒரு அழகான புன்னகை அரும்பியது. ஐயா, பாருங்களேன், இந்த ஓவியம் எப்படி இருக்கிறது? அடடா,
பிரமாதம்டா கண்ணா, ரொம்ப அழகாக இருக்கிறது தங்கம். ஆனால் நான் உன்னிடம் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், இனிமேல் என்ன ஐயா என்று கூப்பிடக்கூடாது, அப்பா என்று கூப்பிட வேண்டும் என்று. கதிரின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. சுமதி அம்மாவின் சம்மதத்தோடு கதிர் முகிலனின் படிப்பு மற்றும் எதிர்காலத்திற்கான முழு சட்டப்பூர்வமான பொறுப்பையும் தன் சொந்த தோள்களில் ஏந்தியிருந்தார். எந்த வீட்டில் தனக்கு மரணகுழி தோண்டப்பட்டதை கண்டாரோ அதே வீட்டில் இப்போது முகிலனின் வடிவத்தில் அவருக்கு வாழ்வதற்கான ஒரு புதிய அழகான நம்பிக்கை கிடைத்திருந்தது. கதிர் முகிலனை அருகில் இழுத்து அணைத்து கொண்டார். அவரது மனதில் எண்ண அலைகள் ஓடின. அவர் வானத்தை பார்த்து ஒரு நிம்மதியான பெருமூச்சு விட்டார். ஆபத்துகள் பல நேரங்களில் நமக்கு மிக நெருக்கமானவர்களிடமிருந்து வருகின்றன. ஆனால் ஒரு சிறிய குழந்தையின் நேர்மையும் துணிச்சலும் ஒரு பெரிய மனிதனின் விதியை எப்படி மாற்றியமைக்க முடியும் என்பதற்கு இது ஒரு நேரடி சாட்சியாகும். உண்மையான உறவு என்பது இரத்த சம்பந்தமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. ஆபத்து வரும்போது தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் நமக்காக துணையாக வந்து நிற்பவனே நம்முடைய உண்மையான சொந்தமாக மாறுகிறான். உங்களை பொறுத்தவரை முகிலன் போன்ற ஒரு சிறுவனின் அசாத்திய துணிச்சலுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய பரிசு என்னவாக இருக்க வேண்டும்? உங்கள் கருத்தை கமெண்டில் நிச்சயம் எழுதுங்கள். நன்றி.